ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்பின் காரியங்களுக்கும் இயேசுவின் 2வது வருகைக்கும் சம்பந்தம் என்ன என்கிற ஒரு முக்கியமான பைபிள் ஸ்டடியை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். விசேஷமாக நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இயேசுவின் 2வது வருகையை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, இல்லை அதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த நாளில் இந்த 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது எப்படி இயேசுவின் 2வது வருகைக்கான ஒரு சில ரகசியங்களை நமக்கு கற்றுத்தர இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வேத வசனத்தின் ஆதாரத்தோடு இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்திற்கும் இயேசுவின் 2வது வருகைக்குமான சம்பந்தம் என்ன என்கிற ஒரு கேள்வி முதலாவது நமக்கு எழும்புவதற்கு காரணம் ஏசாயாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம் மாத்திரமே. வாசிக்கலாம். 46வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். எதை அறிவிக்கிறார்? அந்தத்தில் உள்ளவைகளை, அதாவது the end, முடிவு எப்படி இருக்கும் என்று நான் அறிவிக்கிறேன். அதை எப்பொழுதிருந்து அறிவிக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. ஆதி முதற்கொண்டு நான் அறிவிக்கிறேன். அப்போ ஆதியிலிருந்தே அந்தம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் அறிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கிலீஷ்ல இந்த வசனத்தை வாசித்தா மிக தெளிவாக நமக்கு புரியும். I make known the end from the beginning. எண்ட நான் பிகினிங்ல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முடிவு எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இல்லைனா முடிவு எப்பொழுது இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிகினிங், அதாவது ஆரம்பத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு புரிவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்ப வேதாகமத்தின் ஆரம்பம் எது? ஆதி ஆகமம். அதிலும் முதல் அதிகாரம் தான் the very beginning என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசிச்சோம் அப்படின்னா இந்த உலகத்துடைய the very end, உலகத்துடைய முடிவு என்ன என்று சொல்லி நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஏசாயாவில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு செய்ய இருக்கிறோம். ஸோ இந்த பைபிள் ஸ்டடியை நாம் போவதற்கு முன்பதாக ஒரு கேள்வி நமக்கு முதலாவது எழும்ப வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இந்த பூமியை சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு ஆகாய விரிவு, அதற்கு பிறகு சூரியன், நட்சத்திரன், சந்திரன், மிருகங்கள், மச்சங்கள், செடி கொடிகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரே. இதை எல்லாவற்றையும் இன்ஸ்டன்டேனியஸா, அதாவது ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்க முடிந்திருக்குமா? முடியாதா? நிச்சயமா அவரால் முடிந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் ஏன் பகுதி பகுதியாக, அதாவது 6 நாட்கள் எடுத்து அவர் ஒவ்வொன்றாக சிருஷ்டிப்பதற்கான காரணம் என்ன என்கிறத நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வி முதலாவது நமக்கு எழும்ப வேண்டும். ஆண்டவரே, நீர் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல சிருஷ்டித்திருக்கலாம் எல்லாவற்றையும், ஆனால் ஏன் 6 நாள் எடுத்தீங்க? ஏன் 6 நாள் எடுத்து அவர் ஒவ்வொன்றாக பகுதி பகுதியாக சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா, God wants to tell us something. ஆதி முதற்கொண்டே அந்தத்தில் உள்ளவைகளை நான் அறிவிக்கிறேன். அப்போ இந்த 6 நாட்களில் படைக்கப்பட்ட காரியத்தை நாம் கொஞ்சம் ஆழமா தியானித்தோம் அப்படின்னா அதற்கு பிறகு இருக்கிற உலகத்தின் முடிவு, அதாவது அந்தம், the end of the world எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிவதற்காக தான் ஆண்டவர் ஒரு செகண்டில் எல்லாவற்றையும் படைக்காம இந்த 1வது அதிகாரத்தை தியானிக்கிற உங்களுக்கும் எனக்கும் உள்ள ரகசியம் இருக்கு என்பதற்காக தான் ஆண்டவர் பகுதி பகுதியாக 6 நாட்கள் எடுத்து அந்த காரியத்தை சிருஷ்டிக்கிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பைபிள் ஸ்டடியை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஃபார்முலா முதலாவது விளங்க வேண்டும். என்னது? ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருடங்களை போல இருக்கிறது. வாசிக்கலாம். 90வது சங்கீதம் 4வது வசனம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. சோ தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருடங்கள் என்கிற இந்த காரியத்தை முதலாக வெளிப்படுத்தினது, இல்லைனா முதலாக இந்த ரெவலேஷனை, இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டது யார் என்றால் மோசே. அவர் தான் இந்த சங்கீதத்தையும் எழுதுகிறார். இன்ட்ரெஸ்டிங்லி இதே மோசே தான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தையும் எழுதியிருக்கிறார் என்பதை முதலாவது நாம் மனதில் புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் இந்த பைபிள் ஸ்டடியை நாம் பார்க்க போகிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஆனால் ஆதாம் அந்த கனியை பறித்து புசிக்கிற அந்த நாள் the very same day மரித்தானா அப்படின்னா இல்லை. அதற்கு பிறகு அநேக ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தான் என்று சொல்லி வேதமே மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஆதாம் எவ்வளவு ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தா மிக தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். he lived for 930 years, 930 வருடங்கள் அவன் உயிரோடு இருந்தான். அப்ப 930 ஆண்டுகள் அப்படின்னா that's almost 1000 years, அதாவது கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் அவன் உயிரோடு இருந்திருக்கிறான். அப்ப தேவன் சொன்ன பிரகாரம் நீ சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் அவன் என்னைக்கு சாப்பிட்டானோ ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருடத்தை போல இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோமே. அப்ப தேவனுடைய பார்வையில் ஆதாம் சாப்பிட்ட அந்த நாளிலே அவன் செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சிலர் இந்த 930 வருஷம்
உயிரோடு இருந்தானே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிலர் சொல்லுகிறது என்னன்னா, அவனுக்குள்ள ஆவிக்குரிய மரணம் வந்தது. அதுவும் உண்மைதான், அவன் ஆவிக்குரிய மரணம் அடைந்தான். ஆனால் தேவன் சொல்லுகிற பிரகாரம் அவன் ஒரு நாள், அதாவது 1000 வருடங்கள் உயிரோடு இருந்து, ஆனால் ஒரே நாள் என்றைக்கு சாப்பிட்டானோ அன்னைக்கே தேவனுடைய பார்வையில் மரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். ஒவ்வொரு நாளிலும் தேவன் என்ன சிருஷ்டித்தார் என்று பார்த்து அதற்கு ஒப்பமையாக மனிதனுடைய சரித்திரத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்க போகிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருடங்கள் என்று சொல்லி பார்த்தோம். சோ அந்த ஃபார்முலாவை நீங்க முதலாவது மைண்ட்ல வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு இந்த இனிமேல் வருகிற காரியங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாய் கவனிக்கும்படியாய் நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். முதல் நாளில் தேவன் எதை படைத்தார் என்றால், தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். இப்போ முதல் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் அதை நாம் எதோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதனுடைய சரித்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போறோம். சோ முதல் நாள் என்றால் 1000 வருஷம். சோ மனிதனுடைய முதல் 1000 வருடங்களில் என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த ஒளியையும் இருளையும் ஆண்டவர் பிரித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒளி என்றால், இல்லனா வெளிச்சம் என்றால் தேவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இருள் என்றால் பாவம் என்று அறிந்திருக்கிறோம். சோ தேவன் மனிதனை படைத்ததற்கு நோக்கம் என்ன? ஒன்றாக எப்பொழுதும் அவனோடு இருக்க வேண்டும். ஆனால் மனிதன் பாவம் செய்து அவனுக்குள்ள இருள் வந்தபடியால் இந்த ஒளியாகிய தேவனோடு இந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனால் இணைந்து இசைந்து வாழ முடியாமல் 2 பேரும் பிரிந்து போனார்கள். எத்தனை நாளுக்கு அப்படின்னா 1000 வருடம். எந்த 1000 வருடம் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டதிலிருந்து முதல் 1000 வருடங்கள் ஒளியாகிய தேவனும் இருளில் இருக்கிற இந்த மனிதனும் பிரிந்து வாழ்ந்தார்கள். இந்த 1000 வருஷத்துல தான் ஆண்டவர் இந்த மனிதர்களை படைத்ததற்கு நான் மனஸ்தாபப்படுறேன். அதுக்கப்புறம் இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் படைக்கப்பட்டு இந்த முதல் 1000 வருடங்களில் நடந்தது. இரண்டாவது நாளில் தேவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? இப்ப இரண்டாவது நாள் என்றால் மனிதனுடைய சரித்திரத்தில் இரண்டாவது 1000 வருடங்கள், அதாவது 1000 to 2000 இயர்ஸ், 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை மனிதனுடைய சரித்திரத்தில் நடந்தது தான் இரண்டாவது நாளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்ப சிருஷ்டிப்பின் இரண்டாவது நாளில் ஆண்டவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா, பூமி முழுவதையும் தண்ணீர் நிரப்பி இருந்தது, தண்ணீர் மூடி இருந்தது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த தண்ணீர் எல்லாத்தையும், அதாவது பூமியை நிரப்பி இருந்த தண்ணி எல்லாவற்றையும் பிரித்து மேலே அனுப்புகிறார். மேலே போன தண்ணியை ஆண்டவர் ஆகாய விரிவு என்று சொல்லுகிறார். இதே காரியம்தான் மனிதனுடைய இரண்டாவது 1000 ஆண்டுகளிலும் நடந்தது. நோவாவின் ஜல பிரளயம். இந்த நோவாவின் ஜல பிரளயத்தில் வசனம் சொல்லுகிறது, தண்ணி இந்த முழு பூமியையும் நிரப்பி இருந்தது. எப்படி அந்த சிருஷ்டிப்பின் இரண்டாவது நாளில் மூடி இருந்த தண்ணி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆவியாக மேலே கொண்டு போய் மேகங்கள், அடுத்தது அந்த வானமாக, அந்த ஆகாய விரிவாக கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல இந்த நோவாவின் காலத்திலும் ஜலப்பிரளயம் தண்ணீரால் இந்த பூமி மூடி இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணீரும் ஆவியாக எவாபரேட் ஆகி மேலே போனது. எர்த் அப்படியே ட்ரை ஆச்சு அப்படின்னு சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. சோ சிருஷ்டிப்பின் முதல் நாளில் என்ன நடந்துச்சோ அதுதான் மனிதனுடைய சரித்திரத்தில் முதல் 1000 ஆண்டுகளில் நடந்தது. சிருஷ்டிப்பின் இரண்டாவது நாளில் எது நடந்ததோ அதேதான் மனிதனுடைய இரண்டாவது 1000 ஆண்டுகள், அதாவது 1000 இருந்து 2000 இயர்ஸ் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதே போலதான் சிருஷ்டிப்பில் ஒவ்வொரு நாளும் எது நடந்ததோ அதே கரஸ்பாண்டிங் 1000 வருடங்களில் மனிதனுடைய சரித்திரத்திலும் அதே காரியங்கள் தான் நடந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக நாம் ஒவ்வொரு காரியமாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. சோ இந்த மூன்றாவது நாளில் ஆண்டவர் 2 காரியங்களை சிருஷ்டிக்கிறார். முதலாவது பூமியை சிருஷ்டிக்கிறார். பூமி அப்படின்னா லேண்ட் இங்கிலீஷ்ல. இரண்டாவது விதையை பிறப்பிக்கும் செடி கொடி மரங்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். விதை அப்படின்னா சீடு. இப்போ இந்த மூன்றாவது நாள் என்றால் மனிதனுடைய சரித்திரத்தில் மூன்றாவது 1000 வருடங்கள், அதாவது 2000 இருந்து 3000 வருடங்கள் இருக்கிற அந்த காலகட்டம். சோ இந்த ஆண்டுகளில் இந்த 1000 வருஷத்தில் நடந்தது என்ன தெரியுமா? ஏற்கனவே சொன்னோம், பூமி என்றால் லேண்ட், அடுத்தது விதை என்றால் சீடு. அவருக்கென்று சொல்லி ஒரு சீடு, அதாவது விதையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதுதான் யார் என்றால் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய தேர்ந்தெடுப்பு எப்பொழுது நடந்தது என்றால் மனிதனுடைய சரித்திரத்தில் மூன்றாவது 1000 ஆண்டுகளில், அதாவது 2000 to 3000 இயர்ஸ்ல தான் ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் தேவனால். அப்ப இந்த ஆபிரகாம் யார் என்றால் he is the seed of God, தேவனுடைய விதை. இந்த விதையாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிகளுக்கும் நான் ஒரு நிலத்தை, ஒரு தேசத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். சோ மூன்றாவது சிருஷ்டிப்பின் நாள்ல பூமியும்
அடுத்தது விதையும் வருகிறது, லேண்ட் அண்ட் சீட் வருகிறது. அதே போல மனிதனுடைய இந்த 3வது 1000 ஆண்டுகளிலும் என்ன வருகிறது என்றால் சீட், அதாவது ஏப்ரஹாம், அடுத்தது லேண்ட், அதாவது கானான். இந்த 2 காரியங்களும் வருகிறது. இப்போ இந்த 4வது நாளில் ஆண்டவர் எதை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா சூரியனை சிருஷ்டிக்கிறார். ஏற்கனவே சொன்னோம், 4வது நாள் என்றால் மனிதனுடைய சரித்திரத்தில் 4வது 1000 வருடங்கள், அதாவது 3000 to 4000 இயர்ஸ், 3000 வருடத்திலிருந்து 4000 வருடங்கள் வரை. அப்போ இந்த 1000 வருஷத்துல தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார். எப்படி ஒரு சூரியன் இந்த முழு உலகத்திற்கும் வெளிச்சம் தருகிறதோ, அதே போல பாவத்தில் இருந்த, இருளில் இருந்த இந்த முழு உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் வெளிச்சத்தை காண்பிக்கிற சூரியனாக இயேசு இந்த பூமியிலே ஒரு சூரியனாக பிறந்தார். அதுதான் மல்கியாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 4வது நாளில் ஆண்டவர் சூரியனை படைத்தது போல இந்த 4வது 1000 ஆண்டுகள், அதாவது மனிதனுடைய சரித்திரத்தில் 4வது 1000 ஆண்டுகளுடைய முடிவில் தான் இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இந்த பூமியில் வந்து பிறக்கிறார். இப்போ ஒவ்வொரு காரியமும் எப்படி வந்து மனிதனுடைய சரித்திரத்தில் நடந்த ஒவ்வொரு காரியமும் எப்படி ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்பின் காரியத்தோடு ஒத்து போகிறது, கனெக்ட் ஆகிறது என்று சொல்லி உங்களுக்கு புரிகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது 5வது நாளில் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த 5வது நாளில் ஆண்டவர் எதை படைத்தார் என்றால் மச்சங்களை படைத்தார். மச்சங்கள் என்றால் மீன்களை படைத்தார். சோ மனிதனுடைய சரித்திரத்தோடு இந்த 5வது 1000 வருடங்கள், அதாவது 4000 to 5000 இயர்ஸ், அந்த ஆண்டுகளில் முக்கியமாய் நடந்த காரியம் என்ன அப்படின்னா, இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் மீன் பிடிக்கிறவர்களாக அல்ல, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஆனால் தமிழ்ல இந்த அர்த்தம் சரியாக இல்லை. ஆனால் இங்கிலீஷ்ல வாசிச்சோம் அப்படின்னா, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென், அதாவது மீன் பிடிக்கிறதை போல மனிதர்களையும் பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, 5வது நாளில் ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப மச்சங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதே காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையிலிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? பூமி முழுவதும் போய் நீங்கள் பலுகி பெருகுங்கள், நான் உங்களை ஆசீர்வதித்து நான் உங்களோடு முடிவு பரியந்தம் நான் இருப்பேன், நீங்க பலுகி பெருகுங்க, பூமி முழுவதும் நீங்க போங்க என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். நீங்கள் பலுகி பெருகும்படியாய் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று சொல்லி நம்ம வந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக 6வது நாளில் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கிறார். மனிதனை சிருஷ்டித்து அவனை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம், 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சோ ஆண்டவர் 2 காரியத்தை சொல்லுகிறார், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த 2 காரியத்தையும் எங்க செய்யணுமாமா? சமுத்திரத்திலையும் செய்யணும், ஆகாயத்திலையும் செய்யணும், பூமியிலும் செய்ய வேண்டும். சோ இந்த 6வது நாளை நாம் மனிதனுடைய 6வது 1000 ஆண்டுகள், அதாவது 5000 to 6000 இயர்ஸ், 5000 6000 ஆண்டுகள் வரைக்கும் நடந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1000 வருஷத்துல டெக்னாலஜி டெவலப் ஆகி இன்றைக்கு மனிதர்கள் இந்த முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்துகிறார்கள். விசேஷமாக சமுத்திரத்தில் நம்முடைய ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆதிக்கம் செலுத்துகிற அளவிற்கு இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. பூமியில எந்த இடத்துல எங்க எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதன் எங்க உட்கார்ந்து எந்த இடத்தையும் எதை செய்யவும் அவனுக்கு அதிகாரமும் அவனுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் டெவலப் ஆயிருக்கு. அப்போ இந்த நூற்றாண்டுல தான், இல்லைனா வந்து இந்த 1000 வருஷத்துல தான் வந்து நாம் எதை வந்து கீழ்ப்படுத்தி எதை நாம் ஆண்டு கொள்கிறோம் தெரியுமா? ஆகாயத்தை. இதற்கு முன்னாடி இந்த 1000 வருஷத்துக்கு முன்பதாக ஆகாயத்தில் நமக்கு ஆதிக்கம் செலுத்துகிற அளவிற்கு டெக்னாலஜி டெவலப் ஆகல. ஆனால் இந்த 1000 வருஷத்துல தான், இந்த 6வது 1000 வருஷத்தின் முடிவுல தான் இந்த ஏரோப்ளேன் இல்லைனா ஃப்ளைட் என்று சொல்லி கண்டுபிடித்து இன்றைக்கு ஆகாயம் முழுவதும் மனிதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ எதர்ச்சியாக தற்செயலாய் நடந்த காரியம் என்று நினைக்காதீங்க. இந்த காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே எந்த மனிதனுடைய எந்த 1000 வருஷத்தில் எது நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் ஒரே செகண்ட்ல எல்லா காரியத்தையும் சிருஷ்டிக்காம 6 நாட்களை எடுத்து அதை வகை வகையாக பிரித்து பகுதி பகுதியாக படைத்ததற்கு காரணம், அந்த காரியத்தில் இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் மனிதனுடைய சரித்திரத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 7வது நாளில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை
பார்ப்பதற்கு முன்பதாக இதுவரைக்கும் பார்த்த காரியத்தை கொஞ்சம் வேகமாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். முதல் நாளில் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணி வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ முதல் 1000 ஆண்டுகளில் வெளிச்சமாகிய தேவனிடத்திலிருந்து இருளில் இருந்த மனிதன் பிரிந்திருந்தான். இரண்டாவது நாளில் இந்த பூமி தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. அதே போல இரண்டாவது 1000 வருடங்களில் இந்த முழு பூமியும் ஜலப்பிரளயத்தினால் மூடப்பட்டிருந்தது நோவாவின் காலத்தில் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது ஆண்டவர் பூமி, அதாவது லேண்ட், அடுத்தது விதைகள், சீட், இது ரெண்டையும் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஆபிரகாம் என்கிற அவருடைய விதை, அவனுக்கு பின்பதாய் வந்த அவனுடைய சந்ததிக்கு ஆண்டவர் பூமியை கொடுத்தார், அதாவது கானான் தேசத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நடந்தது மனிதனுடைய 3வது 1000 ஆண்டுகளின் அந்த காலகட்டத்தில் நடந்தது. 4வது நடந்தது என்ன? ஆண்டவர் சூரியனை படைத்தார். இந்த மனிதனுடைய 4வது 1000 ஆண்டுகளின் முடிவில் தான் நீதியின் சூரியனாகிய இயேசு இந்த பூமிக்கு வருகிறார். 5வது நாளில் ஆண்டவர் மச்சங்களை படைக்கிறார். அதே போல இந்த 5வது 1000 ஆண்டுகளின் இந்த மனிதனுடைய சரித்திரத்தில் ஆண்டவர் டிசைபிள்ஸை பார்த்து ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லி எப்படி அந்த மச்சங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் என்று சொன்னாரோ அதே போல தன்னுடைய சீஷர்களையும் பார்த்து நீங்கள் பூமி முழுவதும் போய் நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்து பரமேறி கடந்து சென்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 6வது நாளில் ஆண்டவர் மனிதனை படைத்து நீங்கள் பூமியையும் ஆகாயத்தையும் சமுத்திரத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்ன காரியத்தை போலவே இந்த 1000 ஆண்டுகளில் தான் இதுவரைக்கும் மனித சரித்திரத்தில் இல்லாதபடிக்கு இந்த 3 காரியத்தையும் மனிதன் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். ஸோ இதற்கு பிறகு இந்த சிருஷ்டிப்பின் 7வது நாளில் நடந்த காரியம் என்னவென்றால் கர்த்தராகிய தேவன் ஓய்வெடுத்தார். ஏன் ஓய்வெடுத்தார்? ஏன்னா அந்த 6 நாளும் அப்படியே சிருஷ்டிப்பின் காரியத்தில் வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டாரா? இல்லை, இந்த பூமியில் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடித்தாயிற்று. இதற்கு மேலே இந்த பூமியில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதனால் எல்லா வேலையும் முடிந்தது. அப்படிங்கிறதுனால ஆண்டவராகிய தேவன் ஓய்வெடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் 2025 ஆண்டில் இருக்கிறோம். இந்த 2025 எப்போ இந்த 7வது நாள் இல்லைனா மனிதனுடைய சரித்திரத்தில் இந்த 7வது 1000 ஆண்டுகள் எப்போ ஆரம்பித்தது தெரியுமா? 2000வது ஆண்டில், அதாவது 2000ல் 1998, 99, அடுத்தது 2000 அப்படிங்கிற வருஷம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அதில் இருந்து தேவனுடைய சிருஷ்டிப்பின் அந்த காரியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய 7வது நாளில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டம் தான் தேவனுடைய 7வது நாளுக்கு அடையாளமாக ஒப்புமையாக கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப 7வது நாளில் ஆண்டவர் ஓய்வெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பூமியில இதற்கு மேல கிரியை செய்வதற்கோ இல்ல இந்த பூமியில இதற்கு மேல ஏதாவது உண்டு பண்ணுவதற்கு இந்த பூமியில வேலை செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கறனால ஆண்டவர் ஓய்வெடுத்தார். அப்போ இந்த 7வது நாள் எதை காண்பிக்கிறது அப்படின்னா ஆண்டவர் ஓய்வெடுக்கிற ஒரு நாள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த முதல் நாள் ஆரம்பித்தது விடியற் காலமும் சாயங்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று. அதே போல் 2வது நாளுக்கு எழுதப்பட்டிருக்கும் விடியற் காலமும் சாயந்தரமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. அதே போல் 3வது நாளைக்கும் விடியற் காலமும் சாயங்காலமும் ஆகி 3வது நாள் ஆயிற்று. 4, 5, 6 நாளுக்கும் அந்த நாள் தொடங்கும், அந்த நாள் முடியும், அது ஆயிற்று அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியும். ஆனால் 7வது நாளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 7வது நாள், அதாவது தேவனுடைய பார்வையில் 7வது நாள் ஆரம்பித்தது, ஆனால் அதற்கு முடிந்தது. 7வது நாளைக்கு அந்த வசனம் இருக்காது. எந்த வசனம்? 7வது நாளில் விடியற் காலமும் சாயந்தரமும் ஆகி 7வது நாள் ஆயிற்று அப்படின்னு வசனமே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் ஆண்டவர் அந்த 7வது நாளில் தான் இருக்கிறார். அப்ப அந்த 7வது நாள் எதை குறிக்கிறது என்றால் முடிவே இல்லாத ஒரு நாளை குறிக்கிறது. முதல் நாளுக்கு காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் முதல் நாள் முடிஞ்சிருச்சு. அதாவது மனிதனுடைய சரித்திரத்தில் முதல் 1000 வருஷம் ஃபினிஷ்ட். அடுத்தது 2வது நாள் சிருஷ்டிப்பின் காரியத்தில் ஆதியாகமத்தில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆகி 2வது நாள் ஆயிற்று. அது மனிதனுடைய சரித்திரத்தில் 1000 முதல் 2000 வருடம் வரை அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3வது நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. அப்போ இந்த 6 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 6000 ஆண்டுகளும் 1000 ஆக 6000 ஆண்டுகளாக முடிந்து விட்டது. ஆனால் 7வது சிருஷ்டிப்பின் நாளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஆரம்பித்தது, ஆனால் முடியவே இல்லை. நீங்க வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க, அந்த நாள் இன்னும் முடியவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை காண்பிக்கிறது. அப்ப அந்த முடிவில்லாத ராஜ்யம் எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 7வது நாளில் ஆரம்பித்தது.
இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நாளில் இருக்கிறோன்னா அந்த 7வது நாளில் தான் இருக்கிறோம். அப்போது இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய முடிவில்லாத ராஜ்யத்திற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. எப்போ ஆரம்பிச்சிச்சு? 2000லேயே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1998, 99, 2000 ஒரு ஆண்டு வந்துச்சு. அந்த ஆண்டுலேயே அந்த முடிவில்லாத அந்த நாளுக்கான அந்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் முடிவில்லாத ராஜ்யம் இன்னும் வரவில்லை. அப்போ இதை எதை காண்பிக்கிறது என்றால், அந்த முடிவில்லாத ராஜ்யத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிகழ்வான இயேசுவின் 2வது வருகைக்கான காலம் நேரம் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. ஏன்னா 2000 2025 வரைக்கும் 25 வருஷம் ஓடிருச்சு. ஆனால் இயேசு இன்னும் வரவில்லை. அப்போ என்ன ரகசியம் அடங்கி இருக்கிறது என்றால், இயேசுடைய 2வது வருகையின் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இயேசு இன்னும் வரல. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? இயேசு எந்த நேரத்திலும் எந்த நொடியிலையும் அவருடைய 2வது வருகை இருக்கும். எப்படி இவ்வளவு தைரியமாக நிச்சயமாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி இதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, முதல் 6 நாட்களில், அதாவது ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற 1, 2, 3, 4, 5, 6 நாட்களில் நடந்த காரியங்கள் எப்படி மனிதனுடைய சரித்திரத்தில் முதல் 6000 வருஷத்தில் அப்படியே எழுதப்பட்ட பிரகாரம் நடந்ததோ, அதே போல ஆதியாகமும் அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தில் 7வது நாளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த காரியம் மனிதனுடைய 7வது 1000 வருஷத்திலும் நிறைவேறணுமா இல்லையா? முதல் 6 நாட்கள் 6000 வருஷத்தில் நிறைவேறுச்சுன்னா 7வது நாளில் நடந்த காரியம் மனிதனுடைய சரித்திரத்தில் 7வது 1000 வருஷத்தில் நிச்சயமாக நிறைவேறியே ஆக வேண்டும். அதோடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனா இன்னும் அந்த நிகழ்வு நிறைவேறலை. ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாரும் சொல்லுகிற பிரகாரம் கடைசி காலத்தில், கடைசி நாட்களில், கடைசி நொடிகளில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுடைய வருகை எப்பொழுது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஆதியாகமம் 1 ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீங்களும் நானும் நிச்சயமாக கடைசி நாட்களில் அல்ல, கடைசி நிமிடங்களில் அல்ல, கடைசி நொடிகளில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன்னா காலம் ஆரம்பிச்சிருச்சு, 7வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் 7வது நாளில் ஆண்டவர் செய்த கிரியை, அந்த ஈவெண்ட், அந்த நிகழ்வு இன்னும் நடைபெறலை. அதனால இயேசுவின் 2வது வருகை எப்போ வேணாலும் நடக்கும். அதற்கான ஆயத்தத்தோடு, ஆண்டவரே நீர் சீக்கிரம் வாரும் மாரநாதா என்று சொல்லி அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி பரிசுத்தமாக இருந்து, ஒருவேளை பாவத்திலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலும் நம்ம இருந்தோன்னா, ஆண்டவரே இன்னும் காலம் தாமதம் செய்வதற்கு காலம் இல்லை, நேரம் கிடையாது. நாட்கள் அந்த 7வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. அந்த 7வது நாளுடைய தொடர்ச்சியில் தான் நீங்களும் நானும் இருக்கோம். ஆரம்பித்து இப்போ ஏறத்தாழ 25 ஆண்டுகள் தாண்டி போயிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இயேசுவின் வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. அந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியால் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய வருகையை குறித்ததான இந்த ரகசியத்தை ஆதியாகமத்தில் கொண்டு, ஆதியாகமம் 1 அதிகாரத்தை கொண்டு எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டு ஆஹா நல்லா இருந்துச்சு பிரதர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர்களாக அல்ல, இந்த செய்தியை கேட்டு தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாகிறவர்களாக, எல்லா பாவ இந்த உலகத்தின் இச்சைகளும் பண காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து, இன்றைக்கு ஒருவேளை இயேசுவின் வருகை இருக்குமே என்றால், அவருடைய வருகையில் நான் போவதற்கு எதையெல்லாம் நான் விட வேண்டுமோ, எதையெல்லாம் நான் விட்டு விலக வேண்டுமோ, எந்தெந்த பாவத்தை விட்டு நான் ஓட வேண்டுமோ எல்லாவற்றையும் விட்டு நான் ஓடி ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக வாழ, ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்டு மறந்து விடாதவர்களாக, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கான ஆண்டவரே ஆயத்த பணியை இன்றையிலிருந்தே நாங்கள் செய்ய எங்களுக்கு ஒரு கிருபையையும் பலனையும் ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். இந்த பைபிள் ஸ்டடியில் நிச்சயமாக ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்கிற தேவனுடைய வருகைக்கான காரியங்களும் ரகசியங்களும் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார், உங்களுக்கு ரகசியங்களை கற்றுத்தந்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நாம் இணையலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாகலாம். கர்த்தர் சீக்கிரம் வருவாராக. மாரநாதா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.